எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு வந்துட்டு எல்லோரும் ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ண போகிறோம். நம்ம ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்துட்டு நம்ம ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா இங்கே நம்ம ஆஃபீஸில் நம்மளே வந்து க்ளீனிங் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணி டோட்டல் ஆஃபீஸை நாங்களே க்ளீன் பண்ணுவோம். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. நம்ம டீமோட வந்துட்டு ஒரு சில ஆயுத பூஜை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டீம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவாகவே பார்க்கலாம். நந்தா க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்போம். நாங்கள் நந்தா, இப்போ ஆயுத பூஜை எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சார், எனக்கு தெரிஞ்சு ஆயுத பூஜை எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணுற நம்மளோட திங்ஸு, நம்ம வச்சிருக்கிற நம்மளோட ஆயுதங்கள், இதெல்லாம் அதை நம்ம வழிபட. நீங்கள் என்ன ஆயுதமாக வச்சுருக்கீங்க? ஆயுதம்னா நம்மளோட சிஸ்டம், நம்மளோட கம்ப்யூட்டர், மவுஸு, இதெல்லாமே அது ஒரு ஆயுதம் தான் சார். நமக்காக வீட்டில் என்ன மாதிரி ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணுவீங்க? சார், வீட்டில் ஆயுதம்லாம் இருக்குது. இல்லைப்பா, விவசாயம் இந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். விவசாயம் பண்ணுறோம், அதுக்கான மம்டி அதெல்லாம் அப்பா வச்சுருந்தாரு. இல்லை, அதுதான் அந்த மாதிரி ஆயுதங்கள் தான் கேட்குறேன் சார். அதுக்கான இதெல்லாம் இருக்குது சார். அதெல்லாம் நான் கேட்குறேன். இப்போ வீட்டில் எந்தெந்த மாதிரி அப்பாலாம் வந்து இது பண்ணுவாங்க ஆயுத பூஜைக்கு? வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயம் பண்ணுறதுக்கு காட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மம்டி, அந்த அருவா, இதெல்லாம் க்ளீன் பண்ணி பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற வண்டி வாகனங்கள் இதெல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதுக்கும் பொட்டு வச்சு சாமி கும்பிடுவோம். அதை நம்ம வணங்கி பண்ணுற ஒரு நாள் தான் ஆயுத பூஜை நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர்ப்பா. மறுபடியும் வரோம் உங்ககிட்ட. நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். சிலம்பரசன் க்ளீன் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, இந்தாங்கப்பா. உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்களா? எப்படி சரஸ்வதி பூஜை அதெல்லாம் எப்படி புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு என்ன மாதிரி பண்ணுவீங்க? அவங்க ஆர்வம் காட்டுவாங்களா இல்லை? அக்கா பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களாம் எனக்கு ஒருத்தவங்க வந்து 6th படிக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து 9th படிக்கிறாங்க. ஸோ அவங்க புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாமி ஓகே, புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அடுத்த நாள் வரைக்கும் இது பண்ணுவீங்க. ஓகே, விஜயதசமி வரைக்கும் புக்ஸ்லாம் வச்சுருப்பீங்க. எப்படி குழந்தைங்களாம் வந்து அது படிப்பு ஏறும், இதை வச்சா படிப்பு ஏறுமான்னு கேட்பாங்களா இல்லை? அது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. புக்ஸ் வைக்க சொன்னால் வச்சுருவாங்க. சரி, அப்படியே பூஜை போட்டுக்கும் போதே அதில் இருக்க பொறி இதெல்லாம் எடுப்பாங்களா இல்லை அது முடிச்ச வரைக்கும்? அது வரைக்கும் அப்படியே வெயிட்டிங்கில் தான் இருப்பாங்க. ஓகே, சூப்பர்ப்பா. ஒரு சில கொஸ்டின் கேட்கலாம். அந்த பக்கம் பிரேம் சுத்தம் பண்ணிட்டுருக்காரு. வரும்போது தான் திரும்புறாரு வேற. இந்த பக்கம் திரும்புங்கப்பா. கரெக்டாக இந்த பக்கம் பார்க்குறீங்க, மூஞ்சே காட்ட மாட்டேங்கிறீங்களே. இந்தாங்க வாங்க. சரி, ஓகே. இப்போ ஆயுத பூஜை விஜயதசமி உங்களை பொறுத்தவரைக்கும் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஆயுத பூஜை வந்து பொதுவாக வந்து வீடு சுத்தம் பண்ணாங்க. நம்ம சுத்தமாக இருக்கும், நம்ம சுற்றியில் சுத்தமாக இருக்கும். பரவாயில்ல, ஆயுத பூஜைக்கு நம்மளும் சுத்தமாக இருக்கும்னு சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் காலையிலே விடிய குளிச்சு ரெடி ஆயிடுவீங்களா? சரி, ஓகே. இப்போ நவராத்திரிக்கும் ஆயுத பூஜைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னன்னே தெரியலங்கிறீங்களா? நான் ரொம்ப காலமாக ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுறீங்க. நவராத்திரியோட 9வது நாளில் தான் நம்ம ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஆயுத பூஜை வந்து எந்த கடவுளை கும்பிட்றோம்? விஜயதசமி எந்த கடவுளை கும்பிட்றோம்? எல்லா சாமியும் கும்பிடுவாங்களா? பொதுவாக என்னென்ன சாமி படம் இருக்கோ எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க. சரி, அதுக்கான பொது கடவுள்லாம் இது இல்லை, பாரபட்சம் எதுவும் பார்க்கறது இல்லை, எல்லா கடவுளும் போவீங்க. சரி, ஓகேப்பா, வெரி குட்பா. நம்ம உள்ளே போவோம். ஆஃபீஸில் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்போம். மாதவன் அங்கே க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப மும்மரமாக உட்காந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. இவர்கிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்போம். இப்போ நம்ம மகாபாரதம் இதெல்லாம் படிச்சிருக்கோம். எந்தெந்த புராணத்தெல்லாம் வந்து இந்த ஆயுத பூஜை விஜயதசமி பற்றிலாம் சொல்லியிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? படித்த புராணமே தெரியாதுங்கிறீங்களா? சரி, நம்ம புராணங்களில் பார்த்தோன்னா பெரிய புராணம் இல்லை, சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்டோரி வந்து இதுக்காக சொல்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டில் எந்த மாதிரி ஆயுத பூஜை விஜயதசமியில் செலிப்ரேட் பண்ணுவீங்க? எந்த மாதிரி செலிப்ரேட் ஷேர் பண்ண முடியுமா? சார், அப்பா வந்து ட்ரைவிங் ஸ்கூல் வச்சிருக்காரு சார். ஸோ அதனால் வந்து மார்னிங் ஒரு 6ல் இருந்து எல்லாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அரௌண்ட் ஒரு 12 ஈவினிங் டைம் ஆகிடும் சார். ஃபுல்லாக எல்லாம் ஒர்க் முடியாது 12 ஆகிடும். ஸோ அந்த ஒர்க் முடிஞ்சோம் அப்படின்னா இங்கே காருக்கு பைக்குக்கு அதுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்பாவோட ஒர்க்ஸ் பிஸ்னஸ் ஃபுல்லாக. இப்போ ட்ரைவிங் ஸ்கூல் அவர் ஓனாக வச்சிருக்காரு. எந்த இடத்துல வச்சிருக்காரு சார்? ராஜேஸ்வரி நுகை இருக்குல்ல சார். ஆமாம். இப்போ காரு வந்து எத்தனை கார் இருக்கும் சார்? எங்ககிட்ட ஒரு கார் தான் சார். இப்போ அந்த ஒரு காருக்கு எல்லாம் பூஜையெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கீங்க காலையில் எழுந்திரிச்சு. இப்போ வேறு சின்ன குழந்தைங்க ஏதாவது இருக்காங்களா வீட்டில்? சார் இல்லை சார், நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஃபேமிலி பெரிய ஃபேமிலி சார். ஸோ அதோட ஒரு 17-19 மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாம் பார்ப்பாங்க, சின்ன பார்ப்பாங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணுங்களாம் இல்லை, எல்லாம் வந்து
ஒரு 6th 7th இல்லை அதை புக்ஸ்லாம் வைப்பாங்களா? கண்டிப்பாக சார். நானே என்னோட ஃபேவரட் புக்ஸ்லாம் வைப்பேன் சார். இப்போ நீங்கள் கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகும் உங்களோட புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் இப்பயும் அந்த புக்ஸ் ஸ்டோரி புக்ஸ் அதில் இருக்கும். நைட்டாக இங்கிலீஷ் புக்ஸ் பால் புக்ஸ் அதை வச்சு ஓகே அம்மாட்டிக்கு வீட்டில் இருப்பேன் சார். ஓகேப்பா, சூப்பர்ப்பா. மறுபடியும் வரோம் உங்கள்கிட்ட. சரி, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் டீம் இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்போம். லைவாக போயிட்டு இருக்கு. இப்போ ஆயுத பூஜை உங்கள் வீட்டில் என்னென்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்கம்மா? வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பொருட்கள்லாம் வச்சுட்டு புக்ஸு அப்புறம் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் சிஸ்டம் வீட்டில் யூஸ் பண்ணுற கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கு கழுவிட்டு பொட்டு வச்சு பொடியெலாம் வாங்கி ஓகே. குழந்தைங்களாம் வீட்டில் இருக்காங்களா? இப்படி புக்ஸ்லாம் வச்சுட்டு ஆர்வம் காட்டுவாங்களா? எப்படி அந்த பொரியெல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்து சாப்பிட பார்ப்பாங்களா, இல்லை அந்த பழம் அதெல்லாம் படைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா, இல்லை உடனே படைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க? ஓகே ஓகே ஓகே. எப்படி மற்ற வேறு ஏதாவது தொழில் பண்ணுறவங்க யாராவது வீட்டில் இருக்காங்களா? சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த ப்ராடக்ட்ஸ் இப்போ அவருக்கு இப்போ அந்த இதெல்லாம் போடும்போது அவர் எதாவது கேட்பாரா? லேப்டாப்க்கு அவரே பூஜை போட்டுருவாருங்களா? எங்கள் ஹஸ்பண்டே பூஜை போட்டுருக்காங்க. அவருக்கு இதெல்லாம் வைப்பார், திருநீர் இதெல்லாம் வந்து சந்தனம் அதெல்லாம் வச்சு அவரும் பண்ணுவார். ஓகே. இப்போ உங்களை பொறுத்தவரை ஆயுத பூஜை விஜயதசமி எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? ஐடியா இல்லை சார் எனக்கு. இப்போ எதுக்குன்னு தெரியல. நம்மளோட நம்ம தொழில் நம்ம யூஸ் பண்ற புக்ஸ் படிப்பு அதெல்லாம் திரும்ப வந்து அதுக்கு நன்றி சொல்ற இடமா அதை வச்சு சாமி கும்பிடுவோம். ஓகே, அதான் சூப்பராக சொன்னாங்க. அதாவது கிராட்டிடியூட்காக தான் நம்ம மோஸ்ட்லி பண்ணுறோம். அதாவது நம்ம நன்றி உணர்வு வந்து மனுஷங்களுக்கு மட்டும் கொடுக்காம நம்ம யூஸ் பண்ணுற பொருளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் பொதுவாக அந்த நாள் சுத்தமாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கனால நம்ம நிறைய இடங்கள்ல அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, மறுபடியும் வரேன் உங்ககிட்ட. நம்ம மற்ற டீம்கிட்ட போகலாம். என்னென்னலாம் வீட்டுக்கு வந்து பூஜை போடும்போது யூஸ் பண்ணுவீங்க ஆயுத பூஜைக்கு? அழகாக சொல்கிறாங்க. கடலப்பொரி, அப்புறம் அந்த மிட்டாயெல்லாம் வாங்குவீங்களா? கல்கண்டு, கடல உருண்டை, எள்ளு உருண்டை எல்லாமே பழங்கள்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க? வீட்டில் இப்போ தொழில் பண்ணுறவங்க தான் இருக்காங்களா அப்பாலாம்? இப்போ அவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க? வெள்ளிப்பட்டை வச்சுருக்காங்களா? ஓகே. வெள்ளிப்பட்டை என்ன பூஜை போடுவாங்க அவங்க? என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்க வெள்ளிப்பட்டையில்? அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு? பார்த்துருப்பீங்களா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? டூல்ஸ் பேலாம் வேலை செஞ்சுக்கும் போது பார்த்துட்டு மட்டும் அப்படி போயிடுவீங்க. ஆனால் என்ன டூல்ஸ் எல்லாம் தெரியாது. எப்போ காலையில் எல்லாம் விடிய காலமே எல்லாம் எழுந்திரிச்சிருவீங்களா, இல்லை அன்னைக்கு ஆயுத பூஜைக்கு எல்லாம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிற மாதிரியே? ஓ, 4 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாம் முடிச்சிடுவீங்க. சரி. சரி, உங்கள் பொறுத்த வரைக்கும் ஆயுத பூஜை விஜயதசமி செலிப்ரேட் பண்ணுறது என்ன ஒரு இது இருக்குது, ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம பழம் சாப்பிட்றதா? அது ஒரு சந்தோஷமா இருக்குங்கிறீங்களா? சரி, அன்னைக்காவது கடலப்பொரி மற்ற நாள்லாம் வாங்கினா நல்லா இருக்காது, அந்த ஆயுத பூஜைக்கு சாப்பிட்டா தான். இப்போ அன்னைக்கு அந்த கடலப்பொரி சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டுங்கிறீங்க. சரி, ஓகே, வெரி குட்மா. சரி, உங்கள் வீட்டில் எப்படி ஆயுத பூஜை விஜயதசமியில் செலிப்ரேட் பண்ணுவாங்க? சார், எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து கொத்து வேலைக்கு போகிறாங்க சார். அந்த கரண்டி அப்புறம் அந்த கயிறு மாதிரி ஒன்று வச்சு அதெல்லாம் வச்சு சாமி வச்சு, அப்புறம் ஆப்பிள், அப்புறம் கடலப்பொரி, கடல மிட்டாய் அதெல்லாம் வந்து சாமி. உங்கள் வீட்டில் குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்களா? குட்டீஸ் யாரும் இல்லை? இருக்காங்க. யார் இருக்கிறாங்க? சித்தப்பா பொண்ணு. அவங்கெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க? இப்போதான் சார் 2 years விளையாட்டாக சார். இப்படி காலையில் எத்தனை மணிக்கு பூஜை? காலையில் போடுவீங்களா இல்லை ஈவினிங் தான் செய்வீங்க? நல்ல நேரம் அதெல்லாம் பார்ப்பீங்களா இல்லை? அப்பா வேலைக்கு போய் அங்கே போட்டுட்டு வந்தோட்டி இப்போ வீட்டுக்கு வந்தோட்டி தான் சார். சரி, இப்போ நம்ம ஆஃபீஸில் இப்போ க்ளீனிங்லாம் இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்கோம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? என்னடா இது வேலை செய்யாமல் நம்மளை தொல்லை இது வேறு பண்ணுறேன் க்ளீன் வேறு பண்ண சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது நல்ல ஒரு ஹேபிட் மாதிரி சொல்கிறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு பழமொழி ஏதாவது சொல்லுங்கள், அது சுத்தத்தை பற்றி ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுங்கள். பழமொழியே தெரியாதா? சரி, ஓகே, வேற யாராவது கேட்போம். நந்தாக்கு ஏதாவது பழமொழி தெரியுமான்னு சொல்லி கேட்கலாம். நாங்கள் சொல்லுங்கள், மைக்கில் சொல்லுங்கள். இவங்க ஒரு பழமொழி சொல்கிறாங்க ஆயுத பூஜைக்கு. சொல்லுங்க. அப்புறம் சுகாதாரம், அதுக்கு மேலே தெரியலையா? அதுக்கு மேலே தெரியல. ஓகே, நந்தா அவர் ஏதோ குழம்பு ஏதோ ஊற்றுங்கிறாரு, அவர்கிட்ட கேட்கலாம். நந்தா ஒரு சில பழமொழி சொல்லுங்கப்பா.
நம்ம ஆயுத பூஜைக்கு சுத்தத்தை பற்றி ஏதாவது ஒரு பழமொழி தெரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம், ரைமிங்கோட. சார் சுத்தத்தை பற்றி பழமொழி எதுவும் தெரியாது சார். சுத்தம் அப்படிங்கிறது அது எல்லார்கிட்டையுமே இருக்கணும், எல்லாருமே சுத்தமாக இருக்கணும். அது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். நம்ம இருக்கிற இடத்தையும் அதே மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும். அதுதான் க்ளீனாக இருக்கணும். அதுதான் சார் தெரியும். இப்படி உங்கள் பிளேஸ் எப்பயுமே க்ளீனாக தான் வச்சுருப்பீங்களா, இல்லை அப்பப்போ ஏதாவது க்ளீன் பண்ணும்போது தான் இருக்கும்? எப்பயுமே க்ளீனாக தான் சார். ஒர்க் பண்ணுற பிளேஸ் எப்பயுமே க்ளீனாக தான் இருக்கும். துணி நீங்கள் டெய்லி கொண்டு வந்து உங்கள் இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிடுவீங்க. இப்போ உங்களுக்கு வீட்டில் தனி ரூம் ஏதாவது இருக்கா, இல்லை நீங்கள் இதுதானா ஜென்ரல் எல்லாத்துக்கும் பொதுவான ரூம் தானே? சார் தனியாக ஒரு ரூம் இருக்குது சார். இப்போ அந்த ரூமில் என்ன மாதிரி வச்சுருக்கீங்க திங்ஸ் எல்லாம்? சார் அந்த ரூமில் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே என்னோட ரூமில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டேன். என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க? சார் ட்ரெஸ்ஸஸ், காஸ்மெட்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எதுவும் பவுடர் கூட எதுவும் அடிக்க மாட்டேன். அதனால சீப்பாவது யூஸ் பண்ணுவீங்களா? அதுவும் சீப்புமே யூஸ் பண்ணுறதில்ல, இப்படி கையிலேயே தலை வாரிக்குவீங்களா? இப்போ சீப்பு பவுடர் எதுவுமே கிடையாது. இப்போ புக்ஸு ஏதாவது அடிக்க வைப்பீங்களா ரூமில், இல்லை புக்ஸே படிக்கிறதே இல்லை? காலேஜ் புக்ஸ் கூட இடைக்கு போட்டிங்களா? சார் இடைக்கு வாங்கவே இல்லை, காலேஜ்லேயே வாங்கலாம். இப்போ காலேஜ்லேயே வாங்கலாம். இப்படி தான் படிச்சிங்க புக்கெல்லாம்? எல்லாம் ரைட்டிங் தான் சார், எழுதி அதையே படிச்சுக்கிட்டீங்களா? ஓகே. இப்போ உங்கள் ரூமில் வந்து எதுவுமே கிடையாது, என்ன பொருள் இருக்கும் அதில் ரூமில்? ட்ரெஸ் மட்டும்தான் சார். ஒரு ட்ரெஸ்ஸை தவிர பொருளே இல்லை. ஸோ சுத்தம் பண்ணுறதுனா ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்கள் மடித்து வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுருவீங்க. ஓகே, வெரி குட்ப்பா. வித்தியாசமான ரூமாக இருக்குது, இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ரூமாக இருக்குது. ஓகே, என்ன கிருஷ்ணபிரியா மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சில கொஸ்டினை ஃபஸ்ட்டு கேமராவில் மாட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க ஆயுத பூஜை எப்படி அவங்க வீட்டில் பண்ணுவாங்க? ஆயுத பூஜை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே மார்னிங் எழுந்திரிச்சுன்னு வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணிட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு சாமி கும்பிடுவோம். ஸோ தேவையான பொருள்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சு நம்ம ஃபேமிலியோட சாமி மெயினாக 2 வீலர்ஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு மாலையை போட்டு சாமி கும்பிடுவோம். இப்போ உங்கள் வண்டி கூட கரெக்டாக அது வந்து எதுவும் குப்பைப்படாமல் கரெக்டாக துணியெல்லாம் போட்டு எப்பயுமே என்ன நம்மளும் ஒரு காய்ச்சல் வந்தால் எப்படி நம்ம தேவைப்படுறது மாதிரி போட்டிக்கிறோமோ அப்போ அதுக்கும் சேஃப்டியாக பார்த்துக்கணும். நம்மளை கூட்டிகிட்டு வந்து விடுறது அதுதான். வண்டி கூட பத்திரமா வச்சுக்குவீங்க. இது நீங்களே வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்களா, இல்லை வாட்டர் சர்வீஸ் தான் விடுவீங்களா? மோஸ்ட்டாக வாட்டர் சர்வீஸ் கொடுக்க மாட்டோம், மாமா பண்ணுவாரு. ஸோ மாமாவோட கைடன்ஸை நானும் பண்ணிடுவோம் சார். அவர் எப்பயுமே க்ளீனாக இருக்குன்னு நினைப்பாரு எங்கள் பெரிய மாமா. ஸோ அவர் பண்ணும்போது தான் நானும் அதையும் சேர்த்து கரெக்டாக இருக்கணும். வீடும் சுத்தம் அப்பக்கப்போ சுத்தம் பண்ணி அவங்க கூட இருக்கிறது திங்ஸ் எதுவாக இருந்தாலும் க்ளீனாக இருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கே அது ஆக்வர்டாக இருக்கும். அதனால் க்ளீனிங்லாம் ஒரு நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா, இல்லை அடுத்த நாள் தான் ஆயுத பூஜை விடிகாலம் எந்திரிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இது பண்ணுவீங்க? நாங்கள் மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்சம் இந்த ரொம்ப ஹெவியாக இருக்காது ஒர்க்கு, ஃப்ரீயாகிடும், ரிலாக்ஸாக நம்ம சீக்கிரம் அந்த டைமுக்கு சாமி கும்பிட்டுலாம். அந்த டேயில் அதை ஸ்டார்ட் பண்ணுமா கண்டிப்பாக அந்த 1 டேல ஹோம் க்ளீனிங் பண்ணவே முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டு, நாமளும் டயர்ட் ஆகிடுவோம். அட்லீஸ்ட் அது ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி போனாலும் ரொம்ப மூஞ்சி டயர்ட் ஆகிடும். அதனால முன்னாடினாலே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார். சரி ஓகே, வெரி குட்மா. இப்போ என்னென்னலாம் படைப்பீங்க ஆயுத பூஜைக்கு உங்கள் வீட்டில் வாங்கி? என்னன்னா என்ன சாமி இருந்தாலுமே ஒரு மஞ்சளில் வந்து பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அதுதான் மெயின் குலதெய்வமாக வச்சுருவோம். வச்சுட்டு இலையை போட்டு பொரி, கடல உருண்டை, எள்ளு உருண்டை, கடலை, ஆப்பிள், மாதுளப்பழம், 5 கனி வைப்போம். அப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வைப்போம். அம்மாவும் தனியாக சுண்டல் பொங்கல் செய்வாங்க. எப்பயும் போல் 5 விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு எந்த நேரம்னாலும் நம்ம எப்போ சாமி கும்பிடுவோம் படைச்சிட்டு சாப்பிடுவோம். ஓகே, வெரி குட்மா. கிருஷ்ணபிரியா மாதிரி எல்லாரும் அவங்கள்ட்ட வண்டியை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. உங்களை எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம ஓட்டுற வண்டியை டெய்லியும் சுத்தமாக தொடச்சி. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு எங்கள் அப்பா மாதிரி, அட் த சேம் டைம் எனக்கு குழந்தை மாதிரி சார். ஓகே, வெரி குட்மா. அந்த வண்டியை ரொம்ப நேசிக்கிறவங்க இருக்காங்க. எல்லாரும் இவங்க பார்த்துக்கிற மாதிரி என்னோட வண்டியும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா ப்ராப்ளம் வராமல் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, வெரி குட்மா, சூப்பர்மா.